வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்துட்டு நம்ம எப்படி சுடுதண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இங்க இருக்கிற பாதி பேருக்கு சுடுதண்ணி வைக்கிறது எப்படின்னே தெரிய மாட்டுக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோல சுடுதண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிக்கலனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை எடுத்து வைங்க. அதுல கொஞ்சமா தண்ணி எடுத்து ஊத்துங்க. சுடுதண்ணிலாம் யாருக்காவது வைக்க தெரியாம இருப்பாங்களா? அதனால இன்னைக்கு சுடுதண்ணில போட்டு மேகி நல்லா கிண்ட போறோம். பல பேரோட வாழ்க்கையை காப்பாற்றுறது மேகி தான். இனிமேல் பசங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு மேகி பாக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இதை பார்க்கும்போது வேக வைக்காத ஜிலேபி மாதிரி இருக்கும். அது கூடவே ஒரு மசாலா பாக்கெட் கொடுத்துருப்பாங்க. இந்த மசாலா பாக்கெட்டு தான் அந்த மேகிக்கே ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மசாலா எல்லாமே நீங்கள் மேகி பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். மேகியை எடுத்து சுடுதண்ணில் போட்டதுக்கப்புறம் வெயிட் பண்ணணும். பொறுமை தான் முக்கியம். எப்போவுமே நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மசாலா பாக்கெட் எடுத்து நல்லா தூவி விடணும். மசாலா பாக்கெட்டை எடுத்து தூவும்போது வாசனை மூக்குகளை ஏறி தலை சுற்றணும். அப்போ தான் அது ஒரிஜினல் மசாலா. எனக்கு தலை கிருகுன்னு ஆயிடுச்சு. நீங்கள் சமைக்கும்போது வாசனை வரலன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை. கடைக்காரர்கிட்ட போய் சண்டை போடுங்க ஏன் வரலன்னு. மசாலா நல்லா தண்ணியில் சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி கிண்டலைன்னா அது கருகி சாம்பலாக போயிடும், பார்த்துக்கோங்க. மேகி நல்லா வேகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதுக்குன்னு வேகலைன்னு சொல்லிவிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படி ஊற்றுனீங்கன்னா அது ரசமதி ஆயிரும். எது எப்படியோ ஃபைனலாக மேகி ரெடி ஆயிடுச்சு. மேகியை சைடிஷ் இல்லாமல் சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஸோ லேஸ் பாக்கெட்டும் சிப்ஸ் பாக்கெட்டும் இது கூட சேர்த்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்போ தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு மேகி செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு அதோட டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நான் பண்ண முட்டை பொரியல் அளவுக்கு இது இல்லை தாங்க. நீங்களும் இந்த மேகி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்களுக்கு ஏதோ டிப்ஸ் வேணாலும் என்கிட்ட கேட்டுக்கோங்க. எப்படி மேகி பண்ணணும் அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன்.